அழைக்கும் கணபதிக்கு பின்பறுதவ முருகனே, செந்தில் முதல்வன் மாயோன் மருகனே, ஒருக்கை முகன் தம்பி, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்தார். நம்பிக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் மகிழ்ந்தாத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர்கள் எண்ணில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. அவங்களுக்கு சரியா வச்சிருக்கோம். இப்பதான் பாட்டு நல்லா இருக்கும். Bye.
வர்ஷிகா அவர்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார். அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு எனது சார்பம் நாட குழு சார்பாக நன்றி நினைச்சுக்கிறாங்க. வணக்கம் வணக்கம் அண்ணன். வாலி மட்டும் எல்லாமே நல்லா இருக்கு, வாலி மட்டும் வச்சா நல்லா இருக்கு. ஹலோ எல்லாத்துக்குமே வச்சிருக்கோம், அப்பதான் பாட்டு நல்லா இருக்கும். இல்லைன்னா பாட்டு பாடியே ப்ரோஜனம் எல்லாம் போயிடும். ஹலோ 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 அப்படியே ஹலோ 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 அப்படியே வாலி மட்டும் ஹலோ உடஞ்சி ஹலோ கெயின் வச்சா தெரியாது. கந்தனை படித்து காரியம் துவங்கி இருந்தாள். காஞ்சியிலே காமாட்சியாவும் மதுரையின் பதியிலே மீனாட்சியாவும் காசியிலே விசாலாட்சியா வழங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு என குப்பையை கூட கோபுரத்தில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா எட்டாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்கு. அப்பேற்பட்டவளை பொற்பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதால் ஏன்னா பொதுவாகவே காவல் தெய்வமாவும் எல்லை தெய்வமாவும் யாரும் வைப்பாங்க அப்படின்னா ஒரு ஆண் தெய்வத்தை தான் வைப்பாங்க. எல்லாருமே தெரியும், கருப்பசாமி வைப்பாங்க எல்லை தெய்வமா, இல்ல முனீஸ்வரர் வைப்பாங்க, முனியாண்டியை வைப்பாங்க. இது நமக்கு எல்லாருமே தெரியும். ஆனா ஒரு பெண் தெய்வத்தை எல்லை தெய்வமா வச்ச நாடு எது அப்படின்னா மதுரை தான். அவைப்பட்ட சிறப்பு மதுரைக்கு தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா மதுரையின் பதியே வெள்ளத்துல முழுகும் போது மீனாட்சி போய் சொக்கநாதத்தை கேட்கிற, ஐயா மதுரையே வெள்ளத்துல முழுகிருச்சு, மதுரையை கட்டமைக்கணும், எல்லையை காட்டி நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லையை காட்டுங்கன்னும் போது சொக்கர் என்ன பண்றாரு, தன்னோட பாம்பை எடுத்து ஆதிசேஷன் என்ற பாம்பை எடுத்து விட்டு மதுரையோட எல்லையை காட்டி நிக்க சொல்றாரு. அப்படி மதுரையோட எல்லையை காட்டி நிற்கும் போது அந்த ஆதிசேஷன் என்ற பாம்பு 4 எல்லையை காட்டி நிற்குது. ஒண்ணு தென்புறகுன்றம், திருப்புறகுன்றம்னு சொல்ற தென்புறகுன்றம், இன்னொன்னு அழகர் மலை, இன்னொன்னு திருவேடகம், இன்னொன்னு அந்த பாம்போட படமும் புறமும் இணைந்து நின்றதுதான் படப்புறம்னு சொல்லக்கூடிய மடப்புறம். இந்த மடப்புறத்தோட எல்லையில காளியை வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும், மீனாட்சி போலவே பச்சை நிறத்துறையும் உருண்டை கண்களோடையும் பட்டை புருவத்தோடையும் அக்கினி கிரீடத்தோடையும் காட்சி தரக்கூடியவள் அந்த மடப்புற காளி இந்த முத்துமாரியின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதால்
நல்லா ரசிக்கக்கூடிய. ஏன்னா இந்த பக்கம் தான் வந்து கூட்டமே இருக்கு நாடகத்தை பார்க்க. இல்லைன்னா எல்லாரும் ஆடல் பாடலுக்கு தான் இவ்வளவு கூட்டம்லாம் வருது. பள்ளி திருமணத்துக்கு இவ்வளவு கூட்டம் வரும்னா நம்ம ஊர் பக்கம் தான். ஏன்னா நாடகத்தை ரசிக்க தெரிஞ்சவங்க வேறுபட்ட ஞானிகள்லாம் உட்காந்துருக்காங்க. எப்படி பாட்டோ அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறவங்க எல்லாராலையும் முடியாது. பாட்டு எப்படியோ அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி பல்லாங்குதிரை எப்படியோ அதே மாதிரி வாசிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்கு அப்படின்னா எங்க அண்ணன் மதன்ராஜ் ஆல்ரவுண்டுக்கு தான் இருக்கு. அவை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த கைத்தட்டல் எல்லாம் உங்களுக்கு தான் போய் சேரணும். கந்தரை மனித காரியம் துவங்கினார். அந்த உமையவழி நல்லை பெற்றிருந்தாலும் அண்டற்காய் நெஞ்சிருந்து எம்பளத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனென தொண்டு செய்வது எக்கால் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனாலதான் மதுரையின் பதியிலே 64 திருவிளையாடல் புரிந்தார். நமக்காக தான் விரைவு விட்டார். மாணிக்கம் விட்டார், வளையல் விட்டார். பெண்கள் கூட்டம் இருக்கீங்களா? பொதுவாவே பெண்களோட கையை தொடர்றதுக்கு அந்த காலத்துல 2 பேருக்கு தான் அனுமதி. தெரியுமா? இந்த காலத்துல எப்படின்னு தெரியல. அந்த காலத்துல 2 பேருக்கு தான் அனுமதி. ஏன் அப்படின்னா ஒண்ணு மருத்துவருக்கு, இன்னொன்னு வளையல்காரருக்கு. அந்த காலத்துல கிராமத்துல கல்யாணம் நடக்கும் போது அப்படின்னா வளையல்காரர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தட்சணை மாதிரி கொடுத்து வளையல் போட்டு வர சொல்லுவாங்களாம். என்ன காரணம்? அவர் வந்து வளையல் போட்டுட்டா சிவபெருமானே வந்து வளையல் போட்டதாக ஐதீகம். ஏன் சொல்றேன் அப்படின்னா மதுரையின் பதியிலே வளையல் விற்கும் செட்டியாராக வந்து எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டுட்டாரு. அதனாலதான் வந்து அவர் வந்து வளையல் போட்டுட்டா சிவபெருமானே வந்து வளையல் போட்டதாக ஐதீகம். அப்ப ஏற்பட்ட சிறப்பு அந்த சிவபெருமானுக்கு இருக்கு. அந்த பெண்களுக்கு இன்னும் கூட சில கிராமத்துல நடந்துட்டு இருக்கு. பொதுவாவே சிவனெல்லாம் கும்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க சிவனை கும்பிடாத இருக்கிறது இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சோதிப்பாரு கும்பிடாதுன்னு சோதிச்ச எல்லாரையுமே சாதனையாளராக மாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். 63 நாயன்மார்களை பற்றி படிச்சிருந்தா தெரியும். அப்ப ஏற்பட்ட சிறப்பு அவருக்கு மட்டும் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா மனுஷங்களோட புத்தினா குரங்கு புத்தி மாதிரி. எப்படி ஒரு வாரம் கருப்புசாமி கும்பிடுவான், அதுக்கு அடுத்து ஒரு வாரம் ஐயப்பா கருப்புசாமி ராசி இல்லையே, நம்ம திருச்செந்தூர் முருகரை கும்பிட்டா சரியா வரும். இப்ப எல்லாம் கூட்டம் அதுக்கு தான் போகுது அதிகமா அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் முருகன் நமக்கு ராசி இல்லையே, நம்ம வேணா திருப்பதி வெங்கடாச்சலபதி கும்பிட்டு பார்ப்போமா? அப்படியா? நம்ம சாமி எல்லாம் கும்பிட்டு நம்ம ஊரை வாழ வைக்க மாட்டேன். ஆந்திரால போய் அந்த சாமிக்கு காணிக்க போட்டு ஆந்திராக்காரால வாழ வச்சாதான் நமக்கு எல்லாம் நிம்மதியா இருக்கு. அப்படியே கிடையாது. அதே தெய்வம் தான் தச்சுருவமா இங்க இருக்கு. அத முருகர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரா இருப்பான்றாங்க. அப்ப திருப்பதியில இருக்கிறது முருகன் சொல்றாங்க. அது முருகனா இருந்தாலுமே நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதை வச்சுதான் அவங்க பொழப்பு நடத்துறாங்க. அதனால அது நமக்கு வேண்டாம். அது பெரிய இடத்துக்கு பொழப்பு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அழகர் கோயில தச்சுருவா இருக்காரு பெருமாள் அங்கதான். ஆனா அழகர் கோயில போய் அங்க ஏதாச்சும் காணிக்க கொடுத்து திருப்பதிக்கு காசு கொடுத்து அங்கெல்லாம் சாமியை வாழ வைக்க மாட்டேன். நேரா போய் ஆந்திராவுக்கு போய் ஆந்திராக்காரங்க சோறு போடணும். அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும். போன வாரம் ஒரு ஐபோனை போட்டானா உண்டியல்ல. எவ்வளவு பக்தி பாத்தீங்களா? அப்படி இருக்குல்ல பக்தி. அவங்க திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தமிழ் கடவுள் அப்படின்னா முருகன் தான். முருகருக்கு அப்படி கிடையாதுங்க. எல்லா தெய்வமே நம்ம நாட்டுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா 7 ஜென்மம் ஆண்டது எது அப்படின்னா சிவபெருமான் திருவண்ணாமலையில தான் இருந்தாரா. அதனாலதான் நினைத்தாலே முக்தின்னு சொன்னாங்க. திருவண்ணாமலை மட்டும் நினைத்தா முக்தி. ஏன் அப்படின்னா இருக்கிறதுலே சிவபெருமான் அதிகமா வாழ்ந்த இடையது அப்படின்னா திருவண்ணாமலை தான். 7 ஜென்மம் வாழ்ந்தாரா. அதனாலதான் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தின்னு சொல்றாங்க. நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல இருக்க சாமியெல்லாம் நமக்கு கும்பிடுறதே கிடையாது. வெளி மாநிலத்துக்கு போய் வெளியில போய் கும்பிட்டாதான் வாழைக்குன்னு சொல்றோம். அப்படி கிடையாது. சிவனை கும்பிட்டாலே சோதிக்கிற கடவுள்னு சொல்றாங்க. எதுக்காக சோதிக்கிறாரு? நம்ம மேல உண்மையிலேயே பக்தி வச்சிருக்காங்களா இல்ல நம்ம எதுவும் தரலன்னா வேற கடவுளுக்கு மாறிடுறாங்களான்னு பாக்குறதுக்காக சோதிக்கிறாரு. அப்படி சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு? காசி மாநகரிலே பிச்சைக்காரனாக உருமாறி பிச்சை எடுத்துக்காரு. நல்லா கவனிக்க. காசி மாநகரிலே சிவபெருமான் பிச்சைக்காரனாக உருமாறி பிச்சை எடுத்துக்காரு. காலையில இருந்து மாலை வரை பிச்சை எடுக்கிறாரு. யாரும் பிச்சை போட்ட பாடு கிடையாது. கடைசியா போய் ஒரு பிச்சைக்காரன்டே பிச்சை கேட்கிறாரு. அப்பா நீ 4 வீட்டுல வாங்கி வச்சிருக்கிய சாப்பாடு அதை எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நீயும் கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு சொல்ல. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ண? இருந்த மொத்த சாப்பாடையும் தூக்கி இவர் கையில கொடுத்துறானா. இவருக்கு ஒண்ணும் புரியல. என்னடா நிறைய வச்சிருக்கவங்களுக்கே கொஞ்சமா தர மனசு வர மாட்டேங்குது. இவனே 4 வீட்டுல பிச்சை எடுத்து வச்சிருக்கான். கேட்டதும் மொத்தமா கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. கேட்கிறாரு, என்னப்பா மொத்தமா தூக்கி என்கிட்ட கொடுத்துட்ட, நீ என்ன பண்ணுவ சாப்பாட்டுக்குன்னு சொல்லி கேட்க. இல்ல நீ பசியோட இருக்க, நீ முதல் சாப்பிடு அதுக்கப்புறம் பேசுவோம்னு சொல்லி அந்த சாக்கடை ஓரத்துல உட்காந்து அந்த பிச்சைக்காரை வச்சு சொல்றேன். வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்க. வந்திருக்கிறதா யாருன்னு தெரியும், முதல் சாப்பிடியா அப்படின்னு பிச்சைக்காரனாக உருமாறி வந்த சிவபெருமான் கேட்கிறாரு. வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா உனக்கு சொல்லுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்றாப்பா எனக்கு தோல் நோய் இருக்கு. என் பக்கத்துல வரவே எல்லாரும் அருவருப்பு படுவாங்க. ஆனா என்னையும் மனுஷனை வச்சு என்கிட்ட வந்து பிச்சை கேட்கறீங்க. அதுல இருந்தே தெரியலையா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பரம்பொருள் நீ என்று சொன்னார். வெய் சிலிர்த்து போய் நின்றாரா சிவபெருமான். அதான் பக்தியை நன்றி நன்றி கேட்டுட்டு உள்ளவங்களுக்கு நன்றி. அப்ப பக்தியை சோதிப்பதற்காக தான் கடவுள் சோதனை கொடுப்பாரே தவிர உங்களை எப்பயுமே
பணியை தோணார் சிறப்பாக என்பதால் உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை நினைவு காலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் முத்துக்குமார் அவர்கள் வள்ளியனுக்கும் மீனாட்சி அவர்களை பாராட்டி 50 அன்பளிப்பாக வழங்கி பெருமைக்கிறார். பல்லாக்கு குதிரையில பாராட்டி அன்பளிப்பு கொடுத்துரு. அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். என எத்தனையோ கலைகள் வந்தாலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி கரகாட்டம் சொல்லி எத்தனை கலைகள் வந்தாலும் இன்னும் நாடக கலையை வளர வைத்துக் கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை விளைவு காலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜ், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவாத சகோதரர்கள் 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால் மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோற்றமுடியல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதல் கிழங்கு நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர்
யாரது? பேர் அழகினோடதான் பேசுறாரு பெட்டிக்காரு. ஆண்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு பேச மாட்டாரு. பேர் அழகின்னு சொல்ல யாராவது அந்த பக்கம் பேசி இருக்கிறத விட்டுட்டு இந்த பக்கம் கேள்வி. பெரிய மனுஷன் மறந்துட்டீங்க. என்று 16 இருக்கணும். சரி, உங்களோட குரல் வளம் போலயே நீங்களும் என்று 16 போலயே இருக்கணும். வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எனக்கு உங்களோட வாழ்த்தெல்லாம் வயசு இல்லைனாலும் ஏதோ உங்களோட ரசிகர்ன்ற ஒரு முறையில சொல்றேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதனால வந்து ஒரு பேர் அழகின்னு சொன்னல அவளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல தொபுக்கட்டின்னு விழுந்துருவீங்க. ரொம்ப அழகா அவ்வளவு ஒரு பேர் அழகிய பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேர் அழகி. நான் உடனே பார்த்தாக வேண்டும். குருசாமி எங்கே அவள்? எடுத்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சொந்த வந்தவங்களா என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல. ஆர் மணி பூசாரி அவர்கள், காமாட்சி அம்மன் ஆலயம், எரிச்சி அவர்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார். அன்பளிப்பு கொடுத்து அன்புள்ளதுக்கு எனது சார்பாக இடநாட குழு சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால நான் யார மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லல. யார நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, குகனை, யார் முகனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கு. இந்த முருக பெருமாளுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் ஞான பண்டாரன்னு சொல்லி ஒரு பேர். எங்க சரியான ஆள் நீங்க ஒரு ஆள் சொல்லுங்க. ஞான பண்டாரன் எங்க முருகருக்கு பேரு? இந்த வருஷமா நாடகம் பாக்குறீங்களா? ஒரே அமைதி களமா இருக்கு. ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க. நாங்க ரசிச்சுட்டு இருந்தோம். பாட்டை ரசிச்சுட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியும் அமைதியா இருக்கு. பழனியில தான் கரெக்ட். பழனியில தான் முருகருக்கு ஞான பண்டாருன்னு சொல்லி பேரு. இதை எல்லா ஊர்லயும் நாடகம் பார்க்க வரீங்க. உங்களுக்கு தெரியும். கணிப்பு. ஆமா, பழனியில தான் வந்து முருகப்பெருமானுக்கு ஞான பண்டாருன்னு பேரு. பொதுவாவே பழனிக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கோலத்துல தரிசிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? அவங்க பெட்டியை நொறுக்க போறேன். அவங்கள கேட்டு அவங்க பேசுவாங்க. ஆண்டி குளத்துல பார்க்க மாட்டீங்க. அக்கா அடிக்கிறதுக்கா ஆண்டி குளத்துல பார்க்க மாட்டீங்க. ராஜநகர்ல பார்ப்போம். நீங்க ஆண்டி குளத்து பரவாயில்லையே, அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க நம்மள மாதிரி. பொதுவாவே வந்து ராஜ அலங்காரத்துல பார்ப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ராஜ அலங்காரத்துல பார்த்தா நம்மளே ராஜ ஒத்துற வைப்பாரு, ஆண்டியா பார்த்தா நம்மளே ஆண்டி ஆக்கி உட்கார வச்சுருவாரு அப்படின்றது சில பேரோட ஒரு அப்படின்னு. எப்படி போய் அமர்ந்தாரோ அதே கோலத்தில் போய் பார்ப்பதுதான் சிறப்பு. ஆறுபடை வீட்லயுமே தனி சிறப்பு. எங்க அப்படின்னா பழனியில தான். ஏன்னா பழனியில தான் போய் பண்டாரமா உட்காந்துருக்காரு. பண்டாரம்னா என்ன அர்த்தம்? ஆண்டிய பாப்பீங்கல்ல, ஞான பண்டாரம்னு சொல்லி எங்க முருகருக்கு பேரு. ஞானம்னா எல்லாருக்கும் தெரியும், அறிவு ஞானம் கலைகள் எல்லாமே தெரிஞ்சதுதான் ஞானம்னு சொல்லுவாங்க. பண்டாரம்னா என்ன? பண்டாரம் என்பதற்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, தன்முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவர் என்று பொருள். அல்ல, எல்லா செல்வமும் இருக்கிறவர். ஏன் ஆண்டியா போய் பழனியில உட்கார்ந்திருக்காரு? என்ன காரணம்? ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு செல்வமே உதவாது, ஞானம் தான் உதவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமா போய் பழனியில அமர்ந்தாரு. இத்தனை நாளா முருகப்பெருமான நீ எல்லாம் ராஜ அலங்காரத்துல பார்த்தாலும் இனிமே போய் பண்டார கோலத்துல பாத்துருவாங்க. பண்டார கோலத்துல பாக்குறதுதான் செல்வத்தை தருவாங்க. அதனால இனிமே போய் பண்டார கோலத்துல பாத்துருவாங்க. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு அடுத்த வருஷம் வந்து கேட்பேன். சிறப்பா தான் இருக்கும். அதனால எதுக்காக நான் வந்தேன்? காவல் பார்ப்பதற்காக வந்தேன். அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. காவல் பார்க்கணும்னு அனுப்பிச்சு விட்டாரு. காவல் பார்க்க தான் வந்தீங்க. அதான் உண்மை. இல்ல, நீங்க என்ன சொல்லிட்டீங்க? அப்படி கிடையாது. காவல் பார்க்க வந்தேன். அந்த இடத்துல எனக்கு சக்தி தான். யாராச்சும் ஒரு ஆள் காதல் பண்ண வந்திருக்கேன். யார் மேல காதல்? எப்பேற்பட்ட காதல் சொல்றேன் கேளுங்க. மறைந்திருந்தே பார்க்கும் மருமகளே, மறைந்திருந்தே பார்க்கும் மருமகளே, அழகு மலையேனா இந்த சிலைகளே, மறைந்திருந்தே பார்க்கும் மருமகளே, அழகு மலையேனா இந்த சிலைகளே,
சரியான மைக் செட், அருமையான மைக் செட்டு, அருமையான பக்கம் மேளம், இது ரெண்டும் சரியா அமைஞ்சாதான் கூடுதலா 2 பாட்டு பாடணும்னு தோணும். இல்ல இந்த மைக் செட்ல எல்லாம் என்னத்த பாடி நாளைக்கு நாடகத்தை ஏன் கெடுத்து பாடு அப்படின்னு தோணும். ஆனா வந்து ரெண்டுமே சிறப்பா நம்ம ஊருக்கு அமைஞ்சிருக்கு. அதனால வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த 4 பேர் தான் நாடகத்தோட உயிரோட்டமே. சரி, முருகரை பத்தி பேசணும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆண்டியம் முருகர்கிட்ட, அதுக்கப்புறம் நம்ம வேற கதைக்கு வருவோம். இதை சொல்லிக்கிறேன். போது முருகர்கிட்ட போறீங்கல்ல, பிள்ளை இல்லாதவங்களாம் வந்து முருகரை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? முருகா உன்ன மாதிரியே பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு தான் சொல்லி கேட்போம். யாராச்சும் ஒரு பெண்கள் கேட்டிருக்காங்களா முருகா உன்ன மாதிரியே கணவன் அமையணும்? ஏன் கேட்க மாட்டான்? ஏன்னா 2 புருஷன், 2 பொண்டாட்டியோ, 2 பொண்டாட்டி. யாருக்கு? முருகருக்கு 2 பொண்டாட்டி. அதனால வந்து முருகர் மாதிரி கணவர் யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா கணவர்லயே சிறந்த கணவர் யாரு அப்படின்னா முருகர் தானா? யார் சொல்றது? திருப்புகழ் அருணகிரிநாதர் சொல்றாரு. என்னன்னு? வள்ளிய திருமணம் முடிச்ச முதல் இரவு வள்ளி என்ன பண்றாரா? வள்ளியோட காலை தூக்கி தன் மேல வச்சு வள்ளியோட காலை புடிச்சு விடுறாரா. வள்ளி சுவாமி என்ன என் காலை போய் பிடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு முருகர் சொல்றாரு, அம்மா என்னை அடைய வேண்டும், என்னை திருமணம் செய்ய வேண்டும், எத்தனை காட்டுல நீ காவல் பார்த்த, எவ்வளவு கஷ்டப்பட்ட, எவ்வளவு நேரம் நின்று எனக்காக காவல் பார்த்த, அந்த கால் வலிக்கு நான் தானே மருந்து போடணும், என்னாலதானே நீ எவ்வளவு நேரம் நின்ற, என்னாலதானே அவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லி வள்ளியுடைய காலை முருகப்பெருமான் பிடிச்சிட்டாரா. எந்த கடவுள் செய்வாரு? முருகர் தான் செஞ்சிருக்காரு. யார் சொல்றா? அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்றாரு. அப்ப ஏற்பட்ட சிறந்த கணவர் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான். அப்ப கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் யாரு மாதிரி கணவர் வேணும் கேட்கணுமா? முருகப்பெருமான் மாதிரி அன்பான கணவர் வேணும் தான் கேட்கணுமா? மதுரையில் அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. சரி இருக்கட்டுங்க, என்ன என்ன கேக்குறீங்க புரியல. இந்த 4 பேர் நாடகத்துக்கு எவ்வளவு முக்கியம் உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கு. இல்லண்ணே, சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்போது. ஆனா இந்த ஊர்ல 4 பேர் இருப்பாங்கல்ல, நம்ம ஊர்ல இருக்காங்கன்னு தெரியாது. பொதுவா சொல்லுவாங்க 10 மணிக்கு மேல வெளியே போறீங்கடா, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? 4 பேர் ஞாபகம் இருக்குமே, அந்த 4 பேர் தான் என் கையில கிடைக்கல. கிடைச்சாங்கன்னா கிடைக்கட்டும், அவங்களுக்காக சொல்லிச்சாங்க. வந்து ஆமா, நேத்து வந்து மதுரையில வந்து 15,000 ரூபாய் தன்னோட கல்லூரி ஃபீஸ கட்ட முடியல அப்படின்னு சொல்லி 1ஆம் ஆண்டு படிக்கும் ஒரு மாணவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். யாரு? காமராஜர் கல்லூரியில, பல்கலைக்கழகத்துல. எதுக்காக? அவனை கிண்டல் பண்ணாங்களா, இன்னுமே ஃபீஸ் கட்டாம இருக்கியே, இன்னுமே காசு கட்டாம இருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை 4 பேர் பேசுறதுனாலதான், கேலி செஞ்சனாலதான் அவன் தற்கொலை பண்ணிட்டான். எத்தனை வயசு? 19 வயசுல. சாவுனா என்னன்னு தெரியுமா? தெரியாத ஒரு புள்ள தற்கொலை பண்ணிச்சுன்னா மத்தவங்க பேசுறத வச்சு பேசுறவங்க பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்களுக்காக தான் சொல்லி வச்சாங்க. ஒரு மன்னர் என்ன பண்ணுவார? தினமும் அன்னதானம் போடுவார. தினமும் அன்னதானம் போடுறது அந்த மன்னருக்கு ரொம்ப பிடிக்குமா? தினமும் அன்னதானம் போடுவார. அன்னைக்கு ஒரு கழுகு என்ன பண்ணுச்சா, ஒரு பாம்பை கவி எடுத்துட்டு போயிருக்கு. அந்த பாம்பு வலி தாங்க முடியாம விஷத்தை கக்கிருச்சு. அந்த விஷம் மன்னர் செய்யற சாப்பாட்டுல விழுந்துருச்சு. அதை சாப்பிட்டு 2 பேரும் செத்து போயிட்டாங்க. செத்து போகவும் மன்னருக்கு மனசு கஷ்டமா போயிடுறாங்க. ஐயப்பா, நம்ம போட்ட சாப்பாடுனாலதான் 2 பேர் இறந்து போயிட்டாங்க, இனிமே அன்னதானமே போடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு மன்னர் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? பொதுவாவே கொடுத்த கை நிக்காது, ஆடின கால் நிக்காது, பாடின வாய் நிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏற்பட்ட இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த பேச்செல்லாம் மறைய என்ன பண்ணாரா, மன்னர் தினமும் அன்னதானம் போடுறது திரும்பவும் ஆரம்பிக்கிறார். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு திரும்பவும் அன்னதானம் போட ஆரம்பிக்கிறார். அது 2 பேர் இறந்ததுக்கு அப்புறம். அப்ப அந்த காலத்துல வீட்டுல திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க வெளியே. எதுக்காக அப்படின்னா வயசானவங்க வெயிலுக்கு உட்காந்துட்டு போவாங்க, மழை பெஞ்சா உட்காந்து போவாங்க. அப்ப அந்த திண்ணையில அன்னைக்கு 4 பேர் உட்காந்துருக்காங்க. வயசான 2 பேர் அங்க பசியோட வந்திருக்காங்க. அப்பா, இங்க ஒரு மன்னர் சாப்பாடு போடுறதா கேள்விப்பட்டோம், அது எந்த பக்கம் இருக்கு அன்னச்சத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க, அங்கதான் மன்னர் சாப்பாடு போடுறாரு, போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டா செத்து போயிருக்கீங்க. சாப்பிடுறதே உயிர் வாழ்றது, அதான் சாப்பிட்டா செத்து போயிடும். யாராச்சும் போய் சாப்பிடுவோமா? அப்ப திரும்ப பசியோடய போயிடுறாங்க. அந்த பசினால இறந்து போயிடுறாங்க. பாவ கணக்கு எழுதணும்ல, யாரு பாவத்துக்கு எல்லாம் பயப்படுறா? 4 வீடு கட்டினா அந்த 4 வீடு 40,000 ரூபாய்க்கு வாடகை கொடுக்கணும். அப்படி ஒரு எண்ணம். அப்படி போயிட்டு இருக்க பாவத்துக்கு எல்லாம் யாருமே பயப்படுறது கிடையாது. அப்ப பாவ கணக்கு எழுதுல சித்திரை குப்தன் கூப்பிட்டு கேட்கிறாரு யமதர்மன் கிட்ட, இந்த 2 உயிர் போயிருக்கு, இந்த 2 உயிருக்கான பாவ கணக்கு எழுதணும்ல, இந்த பாவ கணக்கை அந்த கழுகு மேல போடுவோமான்னு சொல்லி கேட்க. அந்த கழுகு தானே பாம்பு எடுத்துட்டு போச்சு. அதுக்கு யமதர்மன் சொல்றாரு, ஏன்பா அதுவே பசியோட வேட்டையாடிட்டு போச்சு, அது மேல பாவ கணக்கு போட வேணாம்பான்னு சொல்ல. சரி
சொல்றாரு. ஏன் அதுவே வந்து வழியோட அதுவே உயிர் தப்பிக்கணும்னு சொல்லி விஷத்தை கிழிச்சு அது மேல வேணான்னு சொல்லு. சரி அப்ப அந்த மன்னர் மேல போடுவோம், அந்த மன்னர் போட்ட சாப்பாட்டுனாலதான் 2 பேரும் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லு. அவர் மேல ஏன் போடுறீங்க? உலகத்துல யாருமே செய்யாத ஒரு சிறந்த தானம் எது அப்படின்னா அன்னதானம் தான். ஆனா கர்ணனே கர்ணன் எல்லா தானமும் செஞ்சா. கர்ணனை குடை வெள்ளன் ஆனா கர்ணனே செய்யாத தானம் எது அப்படின்னா அன்னதானம் தான். அப்ப ஏற்பட்ட சிறப்பான தானத்தை செஞ்சுட்டு இருக்கா, மன்னர் மேல போட வேணாம் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்த கோபமாயிட்டாங்க. ஏன் ஏமா யார் மேல வேணாலும் போட வேணான்றீங்க, அப்ப யார் மேலதான் பாவ கணக்கு போடுறது அப்படின்னு சொல்லி கேட்க யமதர்மன் சொன்னாரா, எப்ப இந்த நாட்டுக்கும் பிரோஜனம் இல்லாம இந்த வீட்டுக்கும் பிரோஜனம் இல்லாம திண்ணையில உட்காந்து 4 பேர் பேசிட்டு இருந்தா பாரு வெட்டியா, அந்த 4 பேர் மேல போடுற பாவ கணக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. ஏன் அப்படின்னா பொதுவாகவே பேசுறதுதான் எல்லாரும் பயப்படுறாங்க. இவங்க பேசிடுவாங்களா அவங்கள பேசுறவங்க ஊர் வாயை மூட முடியுமா? நீ வாழ்ந்தாலும் பேசு, இந்த உலகம் தாழ்ந்தாலும் பேசு, பேசிக்கிட்டே தான் இருக்கு. அது வாயை மூடவே முடியாது. உன்னுடைய இலக்கு ஏதோ அதை நோக்கி சரியாக ஓடிக்கொண்டு இருந்தன. பேசுற வாய் ஒரு நாள் வாய் அதுவே வாய் வலிச்சு மூடிடும். அதனால அப்படி சொல்லிக்கொண்டு என்னுடைய இலக்காக நான் நினைப்பது எதுவும் தெரியுமா? முருகப்பெருமான கல்யாணம் பண்றதுதான். அதுதான் என்னோட பெரிய லட்சியம். ஆமா, எப்பேற்பட்ட காதல் அவருக்காக எப்படி எல்லாம் காத்துட்டு சொல்லி முடிச்சு தோழியை போய் சந்திக்க வேண்டும். சுற்றி சுற்றி வந்து கேட்டு
உங்க எல்லாருக்காகவும் தான் காதலிக்கிறேன். ஆமா, நாளைக்கே முருகருக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லாரும் கையில நான் ஓடு கொடுத்தேன். திருவோடா சிதம்பரத்துல இருக்க 21,600 தங்க ஓடு. அதுல இருக்க ஒண்ணு கொடுக்கணும். நீங்க எல்லாம் எங்க அண்ணியோட பொழைச்சுப்பீங்க. ஊர் போற்றும் பல புகழோடும் என்றும் தனியா தங்களின் இசை பயணம் மேம்படவும் எல்லாம் வல்ல முருகன் அருள் புரியட்டும். வாழ்க 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 வளமோடு. பி பாஸ்கர் அவர்களும் சரவணன் அவர்களும் பி இன்ஜினியர் கரம்பக்குடி பகுதி நாடக ரசிகர்கள் சார்பாக இந்த பக்கம் எந்த பக்கம் போனாலுமே அவங்க எல்லாருமே வந்து எனக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க. அன்பளிப்பு கொடுத்து அன்புள்ளத்திற்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகான பள்ளிமலையாண்டவா, அழகான பள்ளிமலையாண்ட அடுத்து பாடுறேன். காலை அழகான பள்ளிமலையாண்டா பாடுவா. உங்களோட இன்னொரு நமக்கு பெருமாள் அழகான பள்ளிமலை ஆண்டவா, அழகான பள்ளிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாடவதே மேலவா. வள்ளிமயிலாலே பாவடி வீழலே, வள்ளிமயிலாலே பாவடி வீழலே, வரவேண்டு மகிழ் மீது முழுமையிலே முருகா
அதுதான் உண்மை சாத்தியமா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி உள்ளது சாத்தியமா உண்மை சாத்தியமா நதி வெள்ளம் தாண்டி விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமில்லை வேலையாரமா நதி வெள்ளம் தாண்டி விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமில்லை வேலையாரமா பறவைகளே மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள்